சிஎம் சார், சிஎம் சார். என்ன பண்ற? நகர்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் வாங்கப்பட்டுள்ள 300 பேருந்துகளை முதலமைச்சர் விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், மேலும் விவரங்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் 300 புதிய பேருந்துகளுடைய சேவைகளை தற்போது கொடியசைத்து தொடங்கினார். குறிப்பாக மொத்தம் 300 பேருந்துகள், அது 164 பேருந்துகள் சிஎன்ஜி மூலமாக இயங்கக்கூடிய பேருந்துகள், 136 பேருந்துகள் டீசல் மூலமாக இயங்கக்கூடிய பேருந்துகள் என சொல்லப்பட்டிருக்கிறது. மாநகர சொந்தமான இருக்கக்கூடிய பல்வேறு மாநகரங்கள் இருக்கின்றன. அந்த மாநகரங்களில் இருக்கக்கூடிய அந்த பேருந்துகளும் இங்கே இயக்கப்படுகிறது. சென்னை மற்றும் சேலம் உள்ளிட்ட இது போன்ற மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பேருந்துகளும் பெருமளவில் டீசலாக இருப்பதாகவும், நெடுந்தூரம் இருக்கக்கூடிய பேருந்துகள் சிஎன்ஜி மூலமாக இயக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த பேருந்து சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். மேலும் 29A என்று சென்னை மாநகரத்திற்கு சொந்தமான அந்த பேருந்தில் தற்போது அவர் பயணம் செய்வதற்காக பேருந்தில் ஏறி காத்திருக்கிறார். குறிப்பாக இந்த 300 பேருந்துகளும் 8 கோட்டங்களில் இருந்து கொண்டுவரப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் புதிய பேருந்துகள், புதிய வழித்தடங்களிலும் ஒரு சில பேருந்துகள் இயக்கப்படுகிறது. தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் மாநகர போக்குவரத்து சொந்தமான அந்த பேருந்து வசதியை தொடங்கி வைத்து அதில் பயணம் செய்திருக்கிறார். அமைச்சர்கள் மற்றும் துறை சார்ந்த செயலாளர்கள், தலைமைச் செயலாளர் உள்ளிட்டவரெல்லாம் அந்த பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை அரசு சார்பு சேவையை தொடங்கக்கூடிய 4 சக்கர வாகனங்களா இருக்கட்டும், சிங்கப்பெண் அதிரடிப்படை சிறப்பு அதிரடிப்படை அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வாகனமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தவறாகவே இயக்கி இருப்பார். அது அனுமதி அவருடைய மீறக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்திருந்தோம். தற்போது தமிழ்நாடு அரசு சார்பில் 300 புதிய பேருந்து சேவைகள் என்பதை தொடங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த திட்ட மதிப்பீடு கொடுக்கப்பட்டு அந்த பேருந்துகள் எல்லாம் புதிதாக வாங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய மற்றும் நகரங்களில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வகையில் இந்த பேருந்துகள் எல்லாம் இன்று முதல் அமலுக்கு வரும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதில் இயக்கப்படக்கூடிய 300 பேருந்துகள்ல 164 பேருந்துகள் சிஎன்ஜி மூலமாக இயங்கக்கூடியவை, கிரீன் பஸ் என்று சொல்லக்கூடிய, அதாவது கார்பன் டை ஆக்சைடை வெளியிடக்கூடிய குறைந்த அளவில் விடக்கூடிய அளவில் வடிவமைக்கப்படக்கூடிய அந்த பேருந்துகள், ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் டீசல் பேருந்துகளை சிஎன்ஜி பேருந்துகளாக மாற்றக்கூடிய அந்த நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டிருந்தாலும் டீசல் பேருந்துகள் இல்லாமல் முழுவதுமாகவே சிஎன்ஜியில் இறங்கக்கூடிய அந்த பேருந்துகளாக 164 பேருந்துகளை வாங்கியிருக்கிறார்கள். 136 பேருந்துகள் டீசலில் இயங்கக்கூடிய பேருந்துகளாக தற்போது வாங்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக இந்த 300 பேருந்துகளுடைய விலை பொறுத்த வரைக்கும் சுமார் 125 கோடி ரூபாய் என சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றிலிருந்து இந்த பேருந்துகளுடைய சேவை என்பது தொடங்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலில் அந்த இருந்து இளம்பிள்ளை வரை செல்லக்கூடிய அந்த பேருந்து சேவையை தொடங்கி வைத்திருக்கிறார். அதே ஆட்டாயம்பட்டி வழியாக செல்லும் என்கின்ற அந்த பேருந்து சேவை என்பது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக 29A என்கின்ற சென்னை மாநகரத்துக்கு உட்பட்ட திருவள்ளிக்கேணி எக்மோர் வழியில் பயணம் செய்யக்கூடிய அந்த மாநகர பேருந்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் மற்றும் தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் மற்றும் போக்குவரத்து துறை செயலாளர்கள் எல்லோருமே அவருடன் சேர்ந்த பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் இருக்கை அமர்ந்திருந்த ஓட்டுநரிடம் சென்று அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர். அதன் பிறகு இருக்கையில் அமர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நாம் பார்த்திருந்தோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.